அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் அமைதியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக, ஆமீன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கொத்து பரோட்டா. வீட்டில் செய்வது எப்படி? கடையில் செய்வதில்லை, வீட்டில் செய்வது எப்படி? இந்த கொத்து பரோட்டா இப்போ ரெடி ஆயிடுச்சு. எப்படி ரெடி பண்ணோம்னா, வெங்காயம் 4 பரோட்டாக்கு 4 வெங்காயம். ஆனால் நான் போட்டது 6 பரோட்டா. 4 வெங்காயம், பெரிய பெரிய வெங்காயம் முதல்ல போட்டு அதில் ஜீரகம், பெருஞ்சீரகம், கருஞ்சீரகம், சீரகம், இது 3 போட்டு நல்லா மணமாக கொஞ்சம் நெய், தேங்காய் எண்ணெய், ஆயில் போட்டு அதில் நல்லா வதங்கின பிறகு தக்காளி, பச்சை மிளகா போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டு விட்டு நல்லா வதக்கின பிறகு ஒரே ஒரு தக்காளி தான் போடணும், அதிக தக்காளி சேர்க்கக்கூடாது. போட்டு நல்லா வதக்கி சால்னா இருந்தால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், இல்லையா தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா பெரட்டி வந்த பிறகு நாம் பொடிசாக மிக்சியில் கூட அடிச்சிக்கலாம். பரோட்டாவை சின்ன சின்னதாக வெட்டி நான் மிக்சியில் தான் அடித்தேன். ஒரு அடி அடித்து விட்டோன்னே அப்படி தூளாகிடுச்சு. தூளாக ஆன பிறகு மாஷா அல்லாஹ் மிக சிறப்பான முறையில் அருமையாக வந்துருச்சு. முட்டையை நான் ஊற்றலை, முட்டையை அவிச்சு வெட்டி போட்டிருக்கேன், அதனால தான் வெள்ளை வெள்ளையாக இருக்குது. இப்போ கமகமன்னு மணக்கிறதுக்கு அந்த சூட்டு மேலே மல்லி தழையும் புதினா தலையும் நறுக்கி வச்சு அதில் தூவி விட்டு அப்படியே பிரட்டி சாப்பிட்டோம்னா கமகமன்னு இருக்கும். ஆமாம், இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. இதை ஒரு 3 பேர் காலை டிஃபனை சாப்பிட்லாம். மாஷா அல்லாஹ் ரெடி ஆயிடுச்சு. என்ன ரெடி ஆச்சு? கொத்து பரோட்டா ரெடி. மாஷா அல்லாஹ். ஏன்னா இப்போ சாப்பிட்றதுக்கு தான் ஆள் இல்லை, ஃபோன் போட்டு வர வச்சு சாப்பிட்ருவோம். இப்போ நம்ம ஒரு ரெசிபி, என்ன ரெசிபினா இங்கே பாருங்கள், இது எங்கே வைக்கலாம்? சென்டராக வைப்போம், நல்லா இருக்கா இது? சென்டராக ஒரு ஸ்வீட்டு, அருமையான கேக்கு. ஆனால் இதை திங்கிறதுனால வரும் நம்ம வயிற்றில் சில ஷாக்கு. அவ்வளோ கலர்ஃபுல். என்னைக்கா சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, அன்னன்னைக்கு சாப்பிட்டா தான் பிரச்சனை. நல்லா இருக்குதா? மாஷா அல்லாஹ். ஆமாம், இன்ஷா அல்லாஹ் இது போன்ற ஒவ்வொரு ரெசிபியும் நாம் செய்யும்போது உங்கள் பார்வைக்கு கொண்டு வருவேன். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பொன்னான காரியம் என்னென்னா, அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விடுங்க. உங்கள் பொன்னான கையால் பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஓகே கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டுமல்ல, இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடணும். ஃபேஸ்புக்கு, டிக்டாக்கு, எதில் உங்களால் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணி விட்டு ஆதரவு செலுத்துங்கள். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பாருங்கள், இந்த வருஷம் வந்த காலண்டரு தேதியை கூட கிழிக்காமல் அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள், புதுசாக வச்சுருக்கேன். என்ன, KA பாண்டியன், NA சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், கடலூர் கிழக்கு மாவட்டம். எங்கேருந்து வந்திருக்கு பார்த்தீங்களா எனக்கு காலண்டரு? முட்லூரை சேர்ந்த எனது சகோதரர் அலி அவர்கள் நமக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். பத்திரமாக வைத்திருக்கிறோம். ஏன்னா இதை நான் கிழிக்காமல் ஏன் வச்சுருக்கேன்னா, தேதி அப்பப்போ எடுத்து பார்த்துக்குவேன். அது கிழிக்காமல் வச்சுருக்கிறது காரணம் இருக்குது, அதை பற்றி ஒரு வீடியோ போடுவோம். அந்தான அமைதி என்ற அடிப்படையில் அண்ணா இருக்கிறார், வளர்ச்சி என்ற அடிப்படையில் எம்ஜிஆர் இருக்கிறார். அமைதியாக வளர்ச்சியை ஏற்படுத்தியதை அழித்தவர்கள் இதில் இருக்கிறார்கள். அப்படித்தான் சொல்லணும், வேற என்ன சொல்றது? என்னத்தை வளர்ச்சி? இவர் அமைதியாக இருந்தார், அவர் வளர்ந்தார். இவங்க வந்து அதை இடையில பூந்தாங்க, கட்சியை கைப்பற்றினாங்க, நாசப்படுத்திட்டாங்க கட்சியை. அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க, அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க. மோடியா லேடியான்னு கேட்டாங்க, மோடி என்ன பண்ணாரோ தெரியல, போயிட்டாங்க. சரி, ரைட்டு, விடுங்க. அநியாயம் தலை தோங்கும், ஆனால் அநீதி இழைக்கப்பட்டவர்களின் துவா அங்கீகரிக்கப்படும். நீதி எப்பவும் நிலைநாட்டி நிற்கும். தர்மம் கொஞ்சம் லேட்டாக தாங்க ஜெயிக்கும். இப்போ அதர்மம் நடந்துக்கிட்டு இருக்கு, அடுத்தது தர்ம யுத்தம். அது ஜெயிக்கும் போது பாருங்க, இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை நாம் சந்திப்போம். அதற்கு ஒன்றுபடுவோம், இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.